வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கார குழம்புக்கு முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் அயன் இருக்குது. நீங்கள் இந்த கீரையை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள், ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன். நீங்கள் காய்களோட இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அதில் மண், தூசி எல்லாமே இருக்கும். இதை கழுவிடுங்க. கழுவுறப்ப நல்லா தாமரை இலை மாதிரி தண்ணி ஒட்டாமல் வரும். அந்த கீரையில் நீங்கள் நல்லா அழுத்தி மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு அழுத்தி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக சீரகம், எண்ணெய், கடுகுதேன். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் மாதிரி வரணும். அது வரையும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுங்க. இப்போ 2 வரமிளகா, காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகா சேர்த்தாதே கீரை எது மிளகாய் எதுன்னு தெரியும். ஒரே மாதிரி பச்சை மிளகா இருந்துச்சுன்னா தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க கூட தேவையில்லை. கருவேப்பிலை உங்கள் விருப்பம்தான். நான் இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ கழுவி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை அந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. கீரை பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது பார்த்தீங்களா? 2 நிமிஷத்தில் கீழே அடியில் போயிடும். இந்த கீரை சுண்ட சுண்ட அப்படியே அடியில் கொஞ்சமாக ஆயிரும். இப்போ எல்லா கீரையும் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் சூடாகினதுக்கு பின்னாடி கீரையோடைய அளவு ரொம்ப கம்மியாயிரும். இந்த கீரை மட்டும் கிடையாது, எந்த கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி பொரியல் பண்ணுறப்ப கம்மியாயிரும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தெளித்து தெளித்து சேர்க்கணும். அதனால் நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கீரையை வேக வைக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஆவியில் சீக்கிரம் வேகும். கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கீரையில் சேர்ந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீரகத்தை கொட்டி நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த கீரை கடைசியாக தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை நல்லா நுணுக்கிட்டு ஒரு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கவரில் போட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கவரில் போட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அதை வச்சு இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி தட்டிட்டு கடைசியாக நீங்கள் இந்த கீரையில் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கை கால் வலி மூட்டு வலி எல்லாமே பறந்து போயிடும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அருமையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம முட்டை பொரியல் பண்ணிக்கலாம். முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 முட்டை தான் பொரியல் பண்ண போகிறேன். நீங்கள் முட்டைக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்துடைய அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாயிரும். 5 முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ முட்டை எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்றா உடச்சி இதில் ஊற்றிடலாம். நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கூட முட்டையை ஒன்றா ஊற்றிட்டு மொத்தமாக ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அப்படி கூட ஸ்ட்ரெயிட்டாகவே ஊற்றிடுங்க. ஊற்றி பச்சை மிளகா வெங்காயம் வதங்குறப்பவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அந்த கவுச்சி வாசனை போகிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பொறுமையாக அந்த மாதிரி கலந்து விடுங்க. ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டும், அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து நல்லா கை விடாமல் நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் கை விடாமல் அந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா முட்டையை நல்லா கிளறி கொடுங்க. நல்லா ஒட்டாத அளவுக்கு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். அடி பிடிச்சிருச்சுன்னா முட்டை ஒரு மாதிரி வாசனை வரும், அடி பிடிக்கிற வாசனை வந்துடும். அதனால் நீங்கள் அடி பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்றப்ப தான் நல்லா முட்டை பொடி மாசு வாசனை சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சமையல் வெண்டைக்காய் கார புளிக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், முட்டை பொரியல், தயிர். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். இதே மாதிரி நீங்கள் இந்த பொரியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.